வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மலேசியன் கிரீன். இந்த மரம் நான் நட்டு வந்து ஒரு வருஷமோ 3 மாதம் ஆகுது. அதை நடும்போது நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ எதுக்கு வீடியோ போட்டேன்னா, இந்த மரம் வச்ச பிறகு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிட்டு. ஏன்னா அந்த வேரெல்லாம் கட் ஆகிருக்கும். ஸோ அது அப்படி போடலைன்னா இது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மரம், இந்த மரம்லாம் தரையிலே காய்க்கிறது. எப்போவுமே நீங்கள் வந்து புதுமையாக, அதாவது நமக்கு நிறைய இடம் நம்ம பயணம் பண்ணியிருக்க மாட்டோம். பயணம் பண்ணி பார்த்ததுனால தான் இந்த மலேசியன் கிரீன் வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மலேசியன் கிரீன் வந்து தரையிலே காய்க்கிற ஒரு வெரைட்டி. தேங்காயும் 500 கிராமுக்கு மேலே இருக்கும். எல்லா தேங்காயும் 500க்கு மேலே இருக்கும். 700 கிராம் வரை இருந்திருக்குது. நாங்கள் உரிச்சு பார்த்ததில் 700 கிராம் வரை இருந்திருக்குது. 30-40 அப்படியே காய்க்கும். அதிக அளவில் நமக்கு மகசூலும் கிடைக்கும். நோய் தாக்குதலும் நம்ம நாட்டு மரம் மாதிரி தான், அதுவும் மலேசியன் நாட்டு மரம் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மரங்கள்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னதை பாருங்கள். அந்த தோப்பு 20க்கு 20 கேப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். எப்போவுமே புதுமையாக முயற்சி பண்ணவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மலேசியன் கிரீனை தென்னை விவசாயம் பண்ணுறவங்க நீங்கள் இந்த மலேசியன் கிரீனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.